நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்குது. 2 பஞ்சாங்க அடிப்படையில், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு. இப்போ ஏதோ ஒரு வகையில் ஆயிடுச்சு, ஆகலை அப்படின்ற குழப்பம். இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி உணர முடியும்? அதாவது ஒருத்தங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு, ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சில ரிலீஃப் அவங்களுக்கே தெரியும். அதாவது இப்போ சமீபமாக ஒரு பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறோம். அதற்கு அப்புறமே பார்த்திங்கனாலே ஒரு சில நாட்கள்லேயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அதுலேருந்து நம்ம விடுபடக்கூடியது நம்ம ப்ராக்டிக்கலாக தெரியும். இன்னொன்று, சனி நம்மக்கிட்ட வந்துடுச்சு, சனியோட தாக்கம் வந்துடுச்சு, சனிக்கோளோட தாக்கம் இருக்குது அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் நமக்கு இயற்கையாகவே இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த 7.5 சனி நடக்கிறப்ப, அதுவும் பாத சனி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலில் அடிபடும் அப்படின்ற ஒரு சில அறிகுறிகள் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அது மட்டும் இல்லை, கருப்பு நிறத்தின் ஆடைகள், கருப்பு நிறத்தில் ஆடை அல்லது வாகனம், இப்படி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் நமக்கு சேரும் அந்த நேரத்தில். அது மாதிரியான ஒரு எப்படி ஒரு இடம் வாங்குவோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை, அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் வரும். இப்படி அந்த 7.5 அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓஹோ, அப்போ அதோட தாக்கம் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி சில அறிகுறிகள், தாக்கங்கள் தெரியும் போது பெருமுயற்சிகளில் நம்ம இறங்கிடக்கூடாது. ஆடைகள், நமக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா அது கிழிஞ்சு போகிறது. அவங்க நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதில் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஓட்டை, ஏதோ ஒரு குறை ஏற்பட்டு அதை நம்ம போட்டுட்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதுக்கு மாதிரி நிறைய அறிகுறிகள் அதில் வந்துக்கிட்டு இருக்கும். நம்ம எப்படி சொல்கிறது, அதான் இந்த ஊனப்படுறது, ஒரு பொருள் வாங்கினோம்னா அது உடையிறது, இது மாதிரியான சில விஷயங்கள். நம்ம எப்போ சராசரியாக எல்லா பொருளும் உடையும், இதெல்லாம் உண்டு தான். இதில் ரொம்ப நம்ம ஒரு காஸ்ட்லியான பொருள் உடையிறது, ஒரு சில முயற்சிகள் தடைப்படுறது, இப்படின்ற ஒரு சில அறிகுறிகளை வச்சு புரிஞ்சுக்கணும். நான் அது மாதிரி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கடன் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கடன் சேரும்போது கடன் வாங்காமல் தவிர்க்கிறதுக்கு பார்க்கணும். இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த சனியோட தாக்கத்தை நம்ம ஒரு அறிகுறியாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள். இயற்கையாக நமக்கு தெரியுதுல்ல, ஒரு நோய் வருதுனாலே அது ஒரு இருமல், தும்மல் இதெல்லாம் வரப்போ நமக்கு சளி பிடிக்க போகுதுங்கிற மாதிரி இதை நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிட்டு அதில் தவிர்த்து நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.